வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களில் 24 பேர் தமிழர்கள் என்று தெரியவந்துள்ளது. மேலும் 25 தமிழர்களை காணவில்லை என்ற அதிர்ச்சி தகவலும் வெளியாகியுள்ளது. கேரள மாநிலம் வயநாட்டில் முண்டக்கை, சூரல்மலை, மேப்பாடி ஆகிய இடங்களில் கடந்த 30ஆம் தேதி பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது. உலகம் முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ள இச்சம்பவத்தில் இதுவரை 358 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் காணாமல் போன 200க்கும் மேற்பட்டோரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தேசிய பேரிடர் மீட்புக் குழு, ராணுவம், காவல்துறை, தீயணைப்புத்துறை என பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 1300 பேர் இரவு பகலாக மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களில் 24 பேர் தமிழர்கள் என தெரியவந்துள்ளது. அங்கு நிரந்தரமாக குடியேறிய 21 தமிழர்கள், வேலைக்காக சென்று தங்கிய காளிதாஸ், கல்யாண், ஷிராபுதீன் ஆகிய மூவர் என 24 பேர் உயிரிழந்தனர். மேலும் 25 தமிழர்களை காணவில்லை என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே மீட்புப் பணிகளுக்காக சென்று நீர்வீழ்ச்சியில் சிக்கிக் கொண்ட 3 இளைஞர்கள் ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டனர். மலப்புரம் மாவட்டம் நிலம்பூர் வனப்பகுதியைச் சேர்ந்த ரஹீஸ், சாலிம், முஹ்சின் ஆகிய 3 இளைஞர்கள் மீட்புப் பணிகளுக்காக போலீசாரின் தடையை மீறி வனப்பகுதிக்கு சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது 2 அருவிகளுக்கிடையே வெள்ளப்பெருக்கில் சிக்கிக் கொண்டு இரவு முழுவதும் தவித்த இளைஞர்கள் ஹெலிகாப்டர் உதவியுடன் மீட்கப்பட்டனர். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட சுமார் 10,000 பேர் 94 நிவாரண முகாம்களில் தங்கியுள்ளனர். அவர்களுக்கு வீடுகள் கட்டிக் கொடுக்க கேரள அரசு திட்டமிட்டுள்ளது. பாதுகாப்பான பகுதியை தேர்வு செய்து அங்கு வீடுகள் கட்டிக் கொடுக்கப்படும் என்று கேரள முதல்வர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். முகாம்களில் தங்கியுள்ள குழந்தைகளின் கல்வி பாதிக்காத வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதனிடையே நிலச்சரிவு பாதிப்புகளை சரி செய்ய 5 கோடி ரூபாய் நிதி வழங்கிய தமிழ்நாடு அரசுக்கு பினராயி விஜயன் நன்றி தெரிவித்துள்ளார். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.